கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தின் 3வது வாரத்தில் உங்களுக்கு யூடியூப் வழியாக தேவ செய்தி கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த யூடியூப் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அற்பமான இந்த ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும். இந்த யூடியூப் ஊழியம் கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தடைபடாமல் நிற்காமல் நடந்து வருகிறது. செபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தேவ செய்தியை நீங்கள் அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீர்களே. ஆனால் அந்த நாங்கள் வினியாட் கிறிஸ்தவ சபை திருச்சியிலிருந்து அனுப்புகிறதான அந்த எல்லா தேவ செய்திகளும் உங்களுக்கு சரியாக வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்களை காத்து நடத்த வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வாரமும் எங்களை நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் எலெக்ஷன் இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, இந்த எலெக்ஷனில் தேவரே ஆண்டவரே எங்களுக்கு விசாலமான ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வாரம் நடக்க போகிற தேர்தலை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எந்தெந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் தேர்தலை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே ஆளுகைக்கு வருவார்களாக. ஆண்டவரே, தேவ சபைக்கு விரோதமாக எழுந்துகிற சத்துருவானவன் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை ஆண்டவர் தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வர கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். மறுபடியும் சொல்கிறேன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவராக, வழக்காடுகிறவராக தேவன் அந்த இடத்துல இடைபெடுகிறார். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் வசனம் சங்கீதத்தில் 118 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இது சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை சொல்றாரு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அப்ப இவர் நெருக்கத்தில் இருக்கிறார். ஆனால் நெருக்கத்தில் இருந்தாலும் இவர் கூப்பிட்டபடியினாலே கர்த்தர் இவர் பட்சத்தில் வந்து இறங்கிவிட்டார். இப்ப இவர் சொல்லுகிறார், எனக்கு மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அங்கே சொல்லுகிறார். அந்த இடத்துல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 142ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும், 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதம் 142. அவருக்கு முன்பாக
என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அழுது தீர்த்துறான். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையினால், இந்த காரியத்தினால் எனக்கு அதிகமான நெருக்கம் உண்டாகிறது, அல்லது இந்த நபர்களினால் எனக்கு அதிக நெருக்கம் உண்டாகிறது, என் மனதை அதிகமாக பாரங்கள் நெருக்குகிறது. இந்த நெருக்கம் என்று சொன்னால் அதிகபட்சமான துன்பம், தாங்க முடியாத ஒரு துன்பம். நெருக்கம் என்பது ஒரு மனிதனுடைய இருதயம் தாங்க முடியாத அந்த இடத்துல துன்பத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கும், நாம் ஏறி இருப்போம், அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்போம். நாம் இப்படி திரும்பலாம் என்று சொன்னால் இங்கிட்டு ஒருத்தர் இருப்பார், அங்கிட்டு திரும்பலாம் என்று சொன்னால் ஒருத்தர் இருப்பார். நாம் நின்ற நிலையிலே இருக்க வேண்டும். ஆனால் நாம் இறங்க போகிற இடம் வருகிறது என்று சொல்லும் பொழுது கண்டக்டர் சொல்வார், இந்த பஸ் ஸ்டாப் வருகிறது, நீங்கள் இறங்குகிறவர்கள் நேராக படிக்கட்டுக்கிட்ட வந்துருங்கன்னு. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? அந்த நெருக்கத்திலே நம்முடைய ஆடை கசங்கினாலும், நமக்கு அதிகமான சரீர ரீதியாக வேர்த்து கொட்டினாலும், கொஞ்சம் நவுந்துங்க, கொஞ்சம் நவுந்துங்க, நான் இறங்க போற பஸ் ஸ்டாப் வரப்போகிறது என்று சொல்லி அங்கே வழி கேட்டு நாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துதான் அந்த இடத்துக்கு வர முடியும். அதே போலதான் ஒரு நெருக்கம். நான் தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அந்த அதிகபட்சமான துன்பத்திலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து நம்மை படிக்கட்டிலிருந்து இறங்க வைத்து விசாலத்திலே வைக்கிறார். வாகனம் பஸ்ஸிலிருந்து நாம் இறங்கி அந்த விசாலமான அந்த ரோட்டில் நாம் இருக்கிறது போல அந்த விசாலத்திலே தேவன் கொண்டு வருகிறார். ஆக இங்கே பார்க்கிறோம், என் நெருக்கத்தை நான் அறிக்கையிடுகிறேன். நீ நிறைய பேர் அழுகுவது காரியம்தான் வைக்கிறார்கள், ஆனால் நெருக்கத்தை அறிக்கையிட வேண்டும். நெருக்கத்தை குறித்து அழுவ வேண்டாம், அறிக்கையிட வேண்டும். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரின் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணியை வைத்தார்கள். நான் நடக்கிற வழியில மறைவாக எனக்கு கண்ணியை வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எப்படிப்பட்ட நெருக்கமாம்! ஒன்று இவருடைய ஆவி இவருக்குள் தியங்குகிறது. என்ன செய்ய போறேன், எப்படி சமாளிக்க போறேன்? ஆனா அப்படி தியங்குனாலும் என் பாதையை நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. நான் நடக்கிற வழியில கண்ணியை வைத்திருக்கிறாங்க. நான் அந்த குழிக்குள்ளார உளுந்துடணும், அந்த குழி நோண்டி அது மேல இலைதலையெல்லாம் போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள். நான் பாதை என்று இலைதானே என்று கால் வைக்கும் பொழுது நான் குழிக்குள் விழுந்து விடுகிறேன். கண்ணியை வைக்கிறார்கள். நான் விழ வேண்டும் என்பதற்காக எனக்கு கண்ணியை வைக்கிறார்கள். நீர் என்னுடைய வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. சொல்றோம்ல, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது. நான் வெளியில் காட்டிக்கிறதில்ல, நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்கிறதில்ல, அவ்வளோதான். இதுதான்
இதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு உறவு. மனுஷனிடத்திலே நாம் அறிக்கையிடுவதை விட தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் வலது வாரத்தை. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை புரிஞ்சுகிறவன் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. எனக்கு அடைக்கலமே கிடையாதுங்க. ஒரு இடத்துல கூட எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நீ எப்படி இருக்க, என்ன சாப்பிட்ட, என்ன செய்யற, ஏன் இவ்வளவுதான் சாப்பிட்ற, ஏன் என்னமோ மாதிரி இருக்க என்று என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நீ ஏன் சோகமா இருக்கிற, நீ ஏன் துக்கமா இருக்கிற? அலுவலகத்தில் நெருங்கி பழகினவர்களாக இருப்போமானால், என்ன மேடம், என்ன சார் ரொம்ப டல்லாக வரீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா என்னமோ மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லையா, உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கா, காய்ச்சல் இருக்குதா, சளி இருக்குதா? இல்லை எந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கு. அது சொல்ல மாட்டாங்க வெளியில். ஆனால் அந்த ஆத்மாவை விசாரிப்பார் யாரும் இல்லை. ஒரு சிலர் முகத்தை வைத்தே கண்டுபிடித்து கேட்பார்கள். முகம் முன்னாடி மாதிரியே கிடையாது, முகம் ரொம்ப சோர்வா காணப்படுது, ரொம்ப சோர்வா காணப்படுது. ஆக இந்த இடத்துல பார்க்கிறோம், அவருடைய நெருக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நெருக்கம் என்ன என்று சொல்லி கேட்பார் ஒருவரும் இல்லை. அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 44 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். சங்கீதம் 44 24 முதல் 26 வசனங்கள். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து நம்முடைய சிறுமையையும் நம்முடைய நெருக்கத்தையும் மறந்து விடுகிறாராம். தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் மறப்பாரா? அவருடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறீர் என்று இவன் சொல்லுகிறான். தவறு. நாம் தேவனை தேடவில்லை என்கிற தவறு, பாவம். இவைதான் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்கி, ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி தேவன் பார்க்க கூடாதபடிக்கு வைக்கிறது. மித்தபடி இது கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கமாயிருக்கிறது. நாம் தான் நம்முடைய கண்களை பார்க்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாலும் நமக்கு தெரியல. கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவர் நெருக்கத்தை பார்க்கிறார். நீ அறிக்கையிடுறியா என்று சொல்லி நம்முடைய நெருக்கத்தை பார்க்கிறார். வாயை திறந்து என்று சொல்லு. நீ எப்பதான் சொல்ற, நானும் பார்க்கிறேன். நீ எப்ப சொல்றியோ அப்பதான் நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன். எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உங்களுடைய கிருபை நிமித்தம் மீட்டுவிடும். இந்த நெருக்கத்திலிருந்து தேவன் என்ன செய்ய வேண்டுமா? ஒத்தாசையாக எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் ஒத்தாசையின் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆக தேவனிடத்தில்
எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. அது உண்மை. இப்ப இந்த பிரச்சனையில் இருந்து என்னை நீர் மீட்டுவிடும். இப்பொழுது எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்தில் என்று என்னை நீர் மீட்டுவிடும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவரே, இப்படி எல்லாம் பிரச்சனை என்ன நெருக்குதே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நீங்களே அந்த ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அப்ப நாம் தேவனுடைய ஆலயமாயிருப்போமானால், நம்முடைய இருதயத்திற்குள் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனானவர் இருப்பாரானால், தேவன் அதை கேட்கிறவராயிருக்கிறார். ஆக சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவருடைய செவிகளில், அவருடைய சந்நிதிக்கு போகுது, அவருடைய செவிகளிலே ஏறுகிறது. நெருக்கத்தை நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய நெருக்கத்திலே நாம் கலங்கி தவித்து பதறி அபயமிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தரை நோக்கி செய்யும் பொழுதுதான். அதனாலதான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்? மனிதனால் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க கூட முடியாது. மனிதனால் நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அவன் என்னதான் நம்முடைய நெருக்கங்களை சொன்னாலும் அதற்கு அதை சமாளிக்க அல்லது அதை எப்படியாயிலும் நம்ம சந்திக்க அப்படிதான் நம்மளை நடத்துவாங்களே ஒழிய, அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்தல் என்பது கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 18:6 பார்த்தோம். இப்போ 16 பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டினார், என்னை பிடிச்சு ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜலப்பிரவாகத்தை போல இருக்கிற தண்ணீர்களைப் போல. தண்ணீர் என்றைக்குமே ஆபத்து. அந்த தண்ணீரிலே நாம் ஆழம் தெரியாமல் நாம் போய்விடுவோமானால் நாம் மரித்து போய்விடுவோம். ஆனால் தான் அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தேன். நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியிலே ஜார்ஜியா என்கிற நாட்டிலே மிகப்பெரிய வெள்ளம், 2 நாடுகளிலே மழை அதிகமாக கொட்டி தீர்த்தபடியினாலே அந்த நாட்டு ஜனங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மழை. ஒரு ஆறு வேகமாக ஓடுவது போல வேகமாக தண்ணீர் அடித்து கொண்டு போகிறது. 89 பேர் மரித்த பிணங்களாக கிடைத்தார்கள் என்ற செய்தி சொல்லுகிறது. இன்னும் அநேகர், நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போனார்கள். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜலப்பிரவாகத்தில் தப்புவது கடினம்.
காணாமல் போய்விடுவோம். அது ஒரு நெருக்கம். அதிலிருந்து தேவன் நம்மை தூக்கி விடுகிறார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். முதல்ல என்னை தூக்கி விடுகிறார் நெருக்கத்தில் இருந்து. இரண்டாவது, என்னிலும் அதிக பலவான்களாய், பண காரியத்திலே மற்ற எல்லா காரியங்களிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை தூக்கிவிட்டார். அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் என்னை தூக்கிவிட்டார். என்னை விடுவித்தார். தூக்கி விடுகிற தேவன் மனுஷர்களுக்கு நடுவிலே நம்மை விடுவிக்கிறார். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் மனுஷர்கள். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அப்போ ஒரு மனிதனுடைய நெருக்கத்திலே, இயற்கையின் நெருக்கத்திலே தேவன் தூக்கி விடுகிறார் கை நீட்டி. நம்மிலும் பலத்த சத்துருக்களுக்கு மத்தியிலே, நம்மை பகைக்கிறவர்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவது. மூன்றாவது, நம்முடைய ஆபத்து நாளிலே எல்லாரும் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருக்கிறார். ஆக இந்த மூன்று விதமான 16, 17, 18 வசனங்களில் சொல்லப்படுகிற இந்த மூன்று விதமான நெருக்கத்தில் இருந்தும் தேவன் தூக்கி விடுகிறார், தேவன் விடுவிக்கிறார், தேவன் ஆதரவாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நெருக்கத்தில் கர்த்தர் சொல்றார், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். எங்கிருந்து உத்தரவு அருளினாராம்? இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஆக நெருக்கத்தில் நீ கூப்பிட்ட, நான் உன்னை தப்பு வச்சேன். அதுதான் இங்கே பார்த்தோம். 18, 16, 17, 18 வசனங்களில் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து தேவன் நமக்கு உத்தரவு அருளுகிறார். எங்கிருந்து இடிமுழக்கம் உண்டாகிறது நம்மளால் தெரியாது. ஆனா அதுபோல அந்த மறைவிடத்தில் இருந்து தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 59:16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் அடைக்கலமும் ஆனீர். நெருக்கம் உண்டான நாளில் அவர் என்ன செஞ்சாராம்? தஞ்சமாக இருந்தாராம். தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலம், சாதாரண அடைக்கலம் அல்ல, உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பண நெருக்கமா, வியாதி பலவீன சுகவீன நெருக்கமா, அல்ல மனுஷ பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் போன்ற நெருக்கமா, அல்லது வேறு எந்த விதமான நெருக்கமாயிருந்தாலும் சரி, உங்கள் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்கிற அந்த நெருக்கமாயிருந்தாலும் சரி,
உங்களுக்கு அடைக்கலமே இல்லாமல் போனாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, நீ என்னை கூப்பிட்டாய் நெருக்கத்தில் இருந்து, நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உன்னை தப்புவித்தேன். தப்புவிக்கும் போது அவர் நெருக்கம் உண்டான நாளிலே மனுஷன் அல்ல, அவரே தஞ்சம், அவரே அடைக்கலமாயிருக்கிறார். அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பாடுவீர்கள். காலையிலே கர்த்தருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவீர்கள். காலையிலே கர்த்தருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு என்ன செய்வீர்கள்? துதிப்பீங்க. தேவன் அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 33 9 முதல் 17. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேலர் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவின் எருசலேமிலும் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய், ஜனங்கள் தப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ராஜா அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். நெருக்கத்திலே கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை எதில் பிடித்தார்களாம்? முட்செடிகளில் பிடித்து, முட்செடிகளிலே அவர்களை பிடிக்கிறார்கள். அவனை பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல நெருக்கம் வரும் பொழுது அமைதியாக இருந்து விடுகிறார். முட்களுக்கு நடுவிலே பல விதத்திலும் அந்த முள் குத்துகிறது. இந்த முட்செடிகளுக்கு நடுவில் இருந்து 2 வெண்கல சங்கிலிகளால் இழுத்து கொண்டு போகப்பட்டான் பாபிலோனுக்கு ராஜா. வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். என்ன செய்தானா? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். இப்ப பாருங்க, மனாசேன்றவன் வழி தப்பினான். ஆனா தனக்கு நெருக்கம், முட்செடிகளால் வெண்கல சங்கிலிகளால் ஒரு நெருக்கம், அந்த நெருக்கத்தினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கெஞ்சினான், தன்னை பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், கெஞ்சினான், தாழ்த்தினான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும், நான் செய்த தவறு, நான் செய்த குற்றங்களை மன்னியும். ஆக இந்த இடத்துல கெஞ்சுகிறான், நீ தான் என்னை விடுவிக்க முடியும், நீ பிதாக்களின் தேவன் அல்லவா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அல்லவா, நீர் தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்கும். கெஞ்சினா
தன்னை தாழ்த்தினான். தேவன் என்ன செய்தார்? அவன் ஜெபத்தை கேட்டார், அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார், அவனை திரும்ப ராஜ்யபாரத்திற்கு வைத்தார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க, இல்லை அதே போல கர்த்தரை நோக்கி தாழ்த்துங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்த்துவார். உயரத்திலிருந்து கை நீட்டி உங்களை உயர்த்துவார். ஆக மனாசேயை போல நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 118:5 மறுபடி வருவோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. இரண்டாவது காரியம், கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். புலம்பல் 3:55 57 வரைக்கும். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கேட்டேன். என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதையும். கெஞ்சுகிறான். என் சத்தத்தை கேட்டீங்க, காதில் அடைச்சிக்கிடாதீங்க. நான் உம்மை கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றேன். நான் கூப்பிட்ட நாளில் நீர் என்னை அணுகி பயப்படாதே என்று சொன்னீர். நான் கிடங்கிலிருந்து, சிங்கத்தின் கிடங்குகளாக இருக்கலாம், அக்கினியின் கிடங்குகளாக இருக்கலாம், இன்றைய நிலையில் பார்க்கும் பொழுது பலவித பிரச்சனைகளில் நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம். கிடங்கு என்பது ஒரு தாழ்மையாய் கீழே விழுந்திருக்கிறது. ஆழமான பள்ளத்திலே நீங்கள் உள்ளத்திலே உள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை அணுகுவார், உங்களை பயப்படாதே என்று சொல்லுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சங்கீதம் 69:30. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் என்ன செய்றாரா? எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். யாருங்க எளியவன்? 2 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். அதிலே உள்ளே போன பரிசேயன் அங்கே ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ஆகமத்திலே சொல்லப்பட்டபடியெல்லாம் நான் செய்கிறேன், தினமும் வாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் உபவாசம் ஏறெடுக்கிறேன், நான் உமக்கு பலிகளை செலுத்துகிறேன் என்று எல்லாவற்றையும் அவன் அங்கே சொன்னான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் அந்த இடத்திலிருந்து சொன்னான். இன்னொருவன் வந்தான். அவன் தேவ ஆலயத்திற்குள் கூட நுழையவில்லை, அந்த தேவாலயத்தின் வாசப்படியிலே நின்றான். ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை மன்னித்தருளும். நான் பாவி, என்னை மன்னித்தருளும். ஆண்டவர் கேட்பாரு, யார் நீதிமான்? இவனே நீதிமான், அவனல்ல.
கர்த்தர் நீ சொன்னீர், நான் இதை செஞ்சேன், கர்த்தருக்கு இதை பண்ண அதை பண்ண சொன்னவன் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவன், தன்னை கெஞ்சினவன், தன்னை ஒன்றுமில்லாமல் ஒப்பு கொடுத்து பாவி என்று தன்னையே தானே அறிக்கையிட்டவன். தேவ ஆலயத்துக்குள் கூட நுழைய விடாதபடிக்கு அவன் அங்கே நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இவன் தான் எளியவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். எப்படி நீதிமானாய் மாறுவது? இந்த நாளில் கர்த்தராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திலே நான் எவைகளையெல்லாம் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கிறேனோ அவைகளையெல்லாம் அவர் நம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசித்தார். நான் நீதிமான். அப்ப நீதிமானாகிய என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். மீகா 7:6 முதல் 8 வசனங்கள். மகன் தகப்பனை கனஈனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இது உலகத்திலே இன்றைக்கு நடக்கிற நடக்கை. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. மனுஷனுடைய சத்துரு வேற யாரும் அல்ல, அவன் வீட்டார் தானே. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ வீடு கட்டுவ. அந்த வார்த்தையின்படியே அவர் போய் மடமடவென்று அஸ்திவார மலைக்கும் அழகி மேலே ஏறிற்று. போரும் போட்டாகிவிட்டது, கரண்ட் கனெக்ஷனும் கிடைக்கிறது. அவருக்கு போன்ல எல்லாரும் தொடர்பு கொண்டு அவருடைய சகோதரர்கள் மற்றும் எல்லா உறவினர்கள், அந்த அவருடைய அம்மா மாமி எல்லாரும் அங்கே அவரை திட்டினாங்களாம். யாரை கேட்டு நீ செஞ்ச? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எங்கள்கிட்ட கேட்டியா? எங்கள்கிட்ட அனுமதி கேட்டியா நீ வீடு கட்டுறதுக்கு? நிலம் என்னமோ அவனது, நிலம் என்னமோ அவன் மனைவியும் பேரல, வீடு கட்டுறது என்னமோ அவனுடைய நிலத்தில். ஆனா குடும்ப உறவுகள் அனைத்தும் நீ சொல்லவில்லை, சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் சத்துருவாயிட்டாங்க பிரதர். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, அப்படி ஆனாதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். மனுஷர்கள் என்ன வேணாலும் பண்ணட்டும், சத்துருக்களா மாறி நான் என்ன செய்வேன் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். நான் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்டருளுவார். என் சத்துருவே யாரு? ஒரு மனுஷனுக்கு சத்துருவுடைய வீட்டா? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்.
அதுதான் விசுவாச வார்த்தை. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படலாம், ஆனால் இவன் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்துட்டேன் வாழ்க்கையில் ஒரு தடவை, ஆனால் என்னை எழுப்புவார் ஆண்டவர். என்னை மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவார். நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவிட்டு என்ன கேட்டாலும் கர்த்தர் செவி கொடுக்கிறார், அவர் தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் ஒன்றுக்கு கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நெருக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டருளி கர்த்தர் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களில் மகிமைப்படும்படியாக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு செய்வார். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 3:6 என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிறதை மனுஷர்கள் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக பார்க்கிறோம் சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி. 2வது காரியம் என்னை கேட்டருளி. 3வது காரியம் விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வைத்தார். சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சங்கீதம் 31:7-8 வசனங்கள். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்துருவின் கையால் என்னை ஒப்புக்கூடாமல், சத்துருவின்
கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினேன். என்ன செய்றாரா? கிருபையில் மகிழ்ந்து கழுவி விடுவேன். ஏன் தெரியுமா? என் உபத்திரவத்தை அவர் பார்த்தாரு, என் ஆத்ம வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதத்தை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆகவே அவருடைய கிருபையிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு விசாலமான காலத்தை வைத்திருப்பார். 10 ரூபாயோடு இருக்கிறீர்களா? 50, 100, 1000 மாத்திரம் இருக்கிறீர்களா? தேவை அதிகம், உங்கள் கையில் நெருக்கம் இருக்கிறதா? தேவன் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். தேவன் உங்களை கொண்டு வருவார் விசாலத்திலே. சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலம் உண்டாக்கினேன். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் சொல்றார். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். நெருக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இருக்கீங்களோ, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை உண்டாக்குவார். கர்த்தர் மாத்திரம்தான் விசாலத்தை உண்டாக்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். சங்கீதம் 18-19. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எல்லாரும் எதிரிட்டு வந்தாங்க. ஒருத்தங்களே, அது எல்லாருமே. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்ன தெரியுமா செய்தார்? விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் தப்புவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தவங்களுக்கு என்னை தப்புவித்தார். என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய சனமே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விசாலமான இடத்திலே உங்களை கொண்டு வந்து உங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியா உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிட சொல்லுங்க, என்ன விசாலமாக்குங்க ஆண்டவரே. நான் உங்களுடைய கற்பனைகளாகிய தேவ வசனங்களின் பாதையிலே ஓடுவேன் ஆண்டவரே. அதே 119ஆம் சங்கீதம் 45ஆம் வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, உங்கள் இருதயத்தை விசாலமாக்குங்க, கர்த்தருடைய வசனத்திலே நடங்க. கர்த்தர் விசாலத்தில் வைக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். யோபு 36:15-17. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில்
அவர்கள் செவியை திறக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று நீ விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். யோபுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அப்படியே அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து நீங்கி. என்னையா நெருக்க யோபுக்கு? 4 பேர் 4 செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆடுகளை எல்லாம் களவாடிட்டு போயிட்டாங்க, ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, பயிர்கள் எல்லாம் கொளுத்தி எறியப்பட்டது, பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள். கடைசியில அவன் சரீரம் முழுவதும் பருக்களால் வாதிக்கப்பட்டான். ஓடு எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான். அவன் மனைவி சொன்னார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் யோபுவுக்கு வந்துச்சு. அந்த நெருக்கத்தை விடவா இன்னைக்கு நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம். அப்ப அவனுக்கு சொல்ற வார்த்தை, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கத்தோடு இருக்கிற இடத்துல அல்ல, ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு சரியாக எதுவும் சாப்பிட முடியாம உதடு இதடு எல்லாம் பரு வந்திருக்குது. நீ கஞ்சியை குடிக்கிற, ஆனா உன்னை தேவன் விசாலத்தில் கொண்டு வரும்போது உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பேன். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பேன். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கண்களை முடிவு சேர்ப்போமா? எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், வியாதியா, மனுஷர்களால் பிரச்சனையா, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு பிரச்சனையா, வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய நெருக்கம் பணத்தினால எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் செவிகளில் ஏறும். கர்த்தர் கேட்டருளுவார். அவர் செவிகளினாலே கேட்டருளை உங்களை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு வருவார். யோபுவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கொண்டு வருவார். உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷம் நிறைவினால் அந்த போஜன பந்தியில வா நீ சாப்பிடவா நீ சாப்பிடவான்னு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியிலே ஆகாரத்தை எல்லாம் வைத்து சாப்பிட பண்ணுகிறார். ஆகாதவன் மேல் ஒரு நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பேன். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். நிச்சயமாக கர்த்தர் நியாயம் செய்கிறவர். அவருடைய நியாயமும் அவருடைய நீதியும் உம்மை ஆதரிக்கும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உடைய பிள்ளைகள் எந்த விதமான நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் கேட்டு கர்த்தாவே அவர்களை விசாலத்திலே கொண்டு வரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம்.
எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரியப்பா, ஒடுக்கமான இடத்துல அல்ல ஆண்டவரே, விசாலமான இடத்துல நீர் அவர்களை கொண்டு வாரும். அவர்கள் என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவருடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அவருடைய பாத்திரம் நிரம்பி வெளியேற்றும். அவருடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. வியாதி பலவீனங்கள் சுகவீனங்களை நீக்குவீராக. கண்ணீரின் கவலை வேதனை தனிமை எல்லாவற்றிலிருந்தும் நீ கூட இருப்பீராக. தாயாக தகப்பனாக சகோதரனாக சகோதரியாக ஆண்டவரே நீர் கூட இருப்பீராக. விசாலமான உறவு உம்முடைய உறவப்பா. ஒரு மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டார் விலக்கி காத்து கொள்ளும். பொறாமை எரிச்சல் வன்கண்கள் முறுமுறுப்பு எல்லாவற்றுக்கும் விலக்கி நீர் காத்து கொள்ளும். செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வயதானவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரை, இது வெயில் காலம் ஆண்டவரை. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாக வெயில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதிக செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தன்மை அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெயிலின் தன்மை உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி நீர் காத்துக்கொள்ளும். வியாதியிலே படுக்கையிலே படுத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே பெட்ஷோர் வராதபடிக்கு, அவருடைய முதுகலிலே புண்கள் வராதபடிக்கு இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு குளுமையான ஒரு நிலையை தார் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் குழந்தைகள் கை குழந்தைகள் அதுகளுக்கு வேர்க்குது என்று சொல்ல தெரியாது. அந்த பெற்றவர்களுக்கு ஞானத்தை தார். அந்த குழந்தைகள் இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். இந்த வெப்பத்தினால் வருகிற வியாதி அம்மை காயங்கள் கட்டிகள், இந்த கட்டியோ அம்மையோ எதுவும் வராதபடிக்கு அதற்குரிய தடுப்பூசியை முன்னாடியே உங்களுடைய பிள்ளைகள் போட்டுக்கொள்ள கருவிச்சு வராதபடி காத்துக்கொள்ளும். உடம்பிலே அதிக வெப்பம் வராதபடி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் 2 நேரம் குளிக்கத்தக்கதாக தண்ணீரை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு இரவிலே நல்ல தூக்கத்தை தாரும். கர்த்தாவே தொடர்ந்து காத்து வழி நடத்தும். வழியிலே வீதியிலே தங்கியிருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிற ஜனங்களை நீர் அவர்களையும் அவர்களுடைய நெருக்கத்தையும் பார்த்து அவர்களையும் விசாலத்திலே நீர் கொண்டு வரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் அவர்களை மாற்றுவீராக. ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய வைக்கியும் அந்நியோன்யமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் நெருக்கத்தின் காலத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை விசாலத்திலே வைப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை நீக்கி உங்களை விசாலத்திலே வைப்பார். விசுவாசியுங்கள். விசுவாசத்தினாலே நிச்சயமாய் விசாலத்துக்கு வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.